ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெய் கணேஷ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ சம்மர் வெக்கேஷனுக்கான ஸ்பாட்டு தான். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடவும் நானும் என் பையனும் சேர்ந்து எல்லாருமா பிளான் பண்ணி போனோம். அந்த பிளேஸ் எங்கன்னா கிண்டியில் இருக்க பிளானட்டோரியமும் ஸ்னேக் பார்க்கும் தான். என் ஃப்ரெண்டு பஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதில் பசங்கள்லாம் பாட்டெல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தாங்க பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் அந்த பிர்லா பிளானட்டோரியம் கிட்டே வந்துட்டோம். உள்ளே வந்து நல்ல பெரிய கேம்பஸ், வெளியில் பார்க்கிங்க்கெலாம் இடம் இருக்குது. பஸ்ஸெல்லாம் அங்கே வெளியிலே நிறுத்திட்டு உள்ளே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதில் வந்து அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு, சில்ட்ரனுக்கு 30 ருபீஸ் வாங்குகிறாங்க. இதில் வந்து பிளானட்டோரியம், 3D ஷோ, சயின்ஸ் பார்க் இதெல்லாம் இன்க்ளூடட். அதை தவிர சயின்ஸ் ஆன் ஸ்பியர்னு ஒரு ஷோ காமிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 20 ருபீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்ம இங்கே டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸ்க்கு நம்ம உள்ள நிறைய ஷோஸு, சயின்ஸ் பார்க்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா தான், குழந்தைங்களுக்கான பார்க் இருக்குது அங்கே. அதே மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம உள்ளே போகிறோம். பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க் இது தான். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளானட்டோரியம் பார்க்க போகிறோம். பிளானட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே வந்து பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் டூரு எக்ஸ்கர்ஷன்னு நம்ம ஸ்கூல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பார்த்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போகல. இது லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே பிளானட்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நைட் எஃபெக்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அந்த ஸ்பேஸுக்கே போன ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அடுத்தது 3D ஷோ அங்கே இருந்துச்சு. அதை தவிரவே அங்கே நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. 3D ஷோக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம். எல்லாருக்குமே 3D கிளாஸ் கொடுத்துருவாங்க. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த 3D ஷோவை. நெக்ஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன் ஸ்பியர் சொல்லிட்டு ஒரு ஷோ வச்சாங்க. இதில் வந்து எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு குளோபுக்கு முன்னாடி சுற்றி உட்கார வச்சுருவாங்க. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குளோபுக்குள்ளே நம்மளோட வேர்ல்டு எல்லாமே, அந்த வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அதில் காமிப்பாங்க. நல்லா இருந்தது. அந்த லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குளோபில் நல்லா லைட்லாம் எரியும். அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோன்னா அங்கே வந்து எல்லா அனிமல்ஸோட அந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதோட ஹார்ட்டு, அதோட ஐஸு, லங்ஸு எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாம். அடுத்தது இது வந்து டிஎன்ஏ. ஒவ்வொன்று பற்றியும் நம்ம தனித்தனியாக அதை வந்து நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சயின்ஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபன் மிரர்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னால் அதில் நிறைய உருவம் தெரியும், நம்மளோட இமேஜஸ்லாம். அதே மாதிரி இன்ஃபினிட்டி அந்த கிணறு இருந்துச்சு. அதில் வந்து நம்ம பார்க்கும்போது அது அந்த எண்டே தெரியாது நமக்கு. நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி. ஒரு மிரரில் பார்த்தா நம்ம நிற்கிறது அப்படியே ரிவர்ஸில் தெரியும் தலைகீழா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆன் த பிளேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போய் நிற்கும்போது நம்ம ஹெட்டு மட்டும்தான் தெரியும், நம்மளோட ஃபுல் பாடி தெரியாது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்து இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்தோம். அங்கேயே நல்லா பார்க்லாம் இருக்குது பெருசாக. இந்த இடத்துல வந்து லஞ்ச்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே எல்லாருக்கும் உட்கார வச்சு லஞ்செலாம் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ப்ளே ஏரியாவில் விளையாடினாங்க. பிளானட்டோரியத்துலேருந்து ஸ்னேக் பார்க் ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. இங்கேயும் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் வாங்க போகும்போது ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாருக்கும். ஸ்னேக் பார்க்கில் 30 ருபீஸ் அடல்ட்ஸுக்கு,
சில்ட்ரனுக்குலாம் 10 ருபீஸ். அதுவும் அபவ் 5லேருந்து 12 வரைக்கும் தான் 10 ருபீஸு. அதுக்கப்புறம் 30 ருபீஸு. 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு டிக்கெட்ஸ் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தான் இருக்குது சார்ஜிங் ரேட்லாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் பார்க்கில் நிறைய விதவிதமான ஸ்னேக்ஸ்லாம் இருந்துச்சு. நல்ல பாம்பு இருந்துச்சு, மலைப்பாம்பு நிறைய இருந்துச்சு, ஆமைகள், பச்சை ஓணான் நிறைய முதல்ல இருந்துச்சு. இது எல்லாமே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. வெயில் தான் பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் பசங்க நல்லா எனர்ஜியாக நல்லாவே ரசித்து பார்த்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு, ஆமை, அப்புறம் நண்டு, ஓணான், அமெரிக்க ஓணான்னு சொல்லிட்டு அந்த ஓணான்லாம் வச்சுருந்தாங்க. பாம்புலாம் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு, அதோட குட்டி, அப்புறம் துறவி நண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் நல்ல பாம்பு, இது உள்ள அப்படியே படுத்துட்டு இருந்தது. எந்த பாம்புமே நமக்கு இருக்க மாதிரி அதுங்களுக்கும் வெயில் இருக்கும்ல, அதனால் எதுவுமே அசையவே இல்லை, அப்படியே நல்லா உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கட்டு விரியன். அடுத்தது கண்ணாடி விரியன். ஒவ்வொரு பாம்பை பற்றியும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரண்ட்டில். அதையும் பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ஏன் அந்த பாம்பு அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு பாம்போட டைப்ஸ்லாமும் அங்கே எழுதி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த வகையான பாம்புனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாம்போட பொம்மை கூட அங்கே வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கிற மாதிரி பாம்போட பொம்மை. இது நிஜ பாம்புன்னு நினச்சிட்டாங்க பசங்கள்லாம். அது அந்த பாம்போட பொம்மை மாதிரி செஞ்சு அங்கே வச்சுருந்தாங்க. அடுத்தது ஓணான். ஓணான்லாம் நம்ம வீட்டுக்கிட்டேயும் பார்த்துருப்போம். அதெல்லாம் ஓரளவு சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க ஓணான்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருந்தது. ரொம்ப நல்லா கொழுன்னு நல்லா பெருசாக இருந்துச்சு. அடுத்தது ஆமையிலே நட்சத்திர ஆமை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது மலைப்பாம்பு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லா படுத்துட்டு இருந்தது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை கலரில் இருக்க பாம்பு. வெள்ளை கலர் பாம்பு நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப ரேர் தான் அது. இங்கே பாருங்கள் எப்படி மேலே படுத்துருக்கு பாருங்கள் வெள்ளை கலர் பாம்பு, அப்படியே பெட்டெல்லாம் நல்லா சுட்டி போட்ட மாதிரி இருக்குது. இதுதான் அந்த வெள்ளை கலர் பாம்பு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை கலர் பாம்பு எப்படி தோன்றுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸும் அங்கே போர்டில் வச்சுருக்காங்க. அடுத்தது முதலை இங்கே நிறைய இருக்குது. முதலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பார்க்குற முதலை இருக்குது. அதை தவிர அந்த முதலையோட வாய் டிஃப்ரெண்ட்டாக அப்படி கூர்மையாக ஷார்ப்பாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முதலெல்லாம் இருந்துச்சு. இந்த முதல்ல பாருங்கள், அதோட வாய் நல்லா கூர்மையாக இருக்குது. இந்த முதல்ல நான் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த முதலையும் இங்கே இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. இந்த ஸ்னேக் பார்க்கில் நாங்கள் பார்த்ததுலேயே ஒரே ஒரு பாம்பு தாங்க அசைய ஆரம்பிச்சுது. மற்ற எல்லா பாம்பும் நல்லா உடம்பெல்லாம் சுருட்டிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருந்தது. இந்த ஒரு பாம்பு மட்டும்தான் நல்லா அசைஞ்சு வெளியிலலாம் எழுந்து வந்துச்சு. அந்த கண்ணாடி மட்டும் இல்லைன்னா அந்த நேரம் அந்த இடமே பயங்கரமாக இருந்திருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சு அந்த பாம்பு. இந்த ஸ்னேக் பார்க்லேயுமே 3D ஷோலாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். இதுவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இதுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நம்ம உட்காரும்போது நம்மளே அந்த ஸ்க்ரீனில் தெரியும். நம்ம பக்கத்துலேயே அந்த அனிமல்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்தது ஸ்னேக் பார்க் முடிச்சுட்டு பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அங்கே போனோம். அதுவும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும், நிறைய பிளேஸ் இருக்குது உள்ளே. அந்த செடி கொடிகள்லாம், பார்க்கு வழியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த கொக்குலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொக்கு, சின்ன சைஸ்லேயும் இருந்தது, நல்ல பெரிய சைஸ்லேயும் இருந்தது. அப்படியே நம்ம நடந்து வர வழியெல்லாம் இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அப்படியே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வரலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய கொக்கு பாருங்கள், அதோட மூக்கு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்கள். இது மலைப்பாம்பு, அங்கேயும் ஒரு மலைப்பாம்பு இருந்துச்சு, சுருண்டு படுத்துட்டு இருந்துச்சு. பக்கத்துலேயே 2 முட்டை. இது மயில், நிறைய மயில் இருந்துச்சு. அந்த ஆண் மயில், பெண் மயில் எல்லாமே இருந்துச்சு. ஒரு மயில் நல்லா தோகையை விரிச்சிச்சு. ஆனால் அந்த மயில் திரும்பி நின்று விரிச்சதுனால
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த மயில் திரும்பினதுக்கப்புறம் கவர் பண்ணி எடுக்கலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அது திரும்பவே இல்லை, அப்படியே தோகையை மூடிடுச்சு. அதனால் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர் பாருங்கள், அந்த மயில் தோகை கலரு அவ்வளோ அழகாக ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. சில்ட்ரன் பார்க்கில் நிறைய ஊஞ்சல் ஸ்லைடிங்லாம் இருந்தது. பசங்களாம் அங்கே விளையாடிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். நல்லா விளையாடி சுற்றி பார்த்து நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா கூல் பண்ணி ஜாலியாக பஸ்ஸில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்கோம். இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் பசங்க நல்லா விளையாடுறதுக்கும் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய புது புது விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல பிளேஸு. ராக்கெட்ஸ் பற்றின நிறைய விஷயம்லாம் இங்கே இருந்துச்சு. பெரியவங்களும் இங்கே நிறைய விஷயங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியும். ஃபேமிலியோடு போயிட்டு வர இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.